ஸ்ரீசக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசியை உங்கள் ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உங்களை பார்க்குறார். குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க, நல்லா உங்கள் சிந்தனை செம்மை வரும், மிக சிறப்பான ஒரு வாரம். தந்தையின் பாதுகாப்பும் அனுசரணையும் தேவை. குடும்ப உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க, அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. நிலம், வீடு, வாகனம் நல்லா புதுப்பிக்க முயற்சி வெற்றி அடையும். குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சி நல்லா சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்காக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமைப்பு ஏற்படும். நண்பர்கள் ஆதாயம் கிட்டும், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கடன் வாங்கி வேண்டி வரும், கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கணும், நீங்கள் வாங்க வேண்டி வரும். தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அரசு ஊழியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான அமைப்புகள் இருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, தெரியாதவங்க வெளியாட்கள், அவங்கள மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட அதிகமாக பழகாதீங்க, கொஞ்சம் நீங்கள் விட்டுடுங்க. வார்த்தைகள் கவனம் தேவை, வார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தேவை. உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள், மூல நட்சத்திரம், போராடம், உத்திராடம். மூல நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் அவங்களுக்கு 7ஆம் தேதி, 19ஆம் தேதி, 22ஆம் தேதி காலையில் 7:30க்குள்ளே, 28ஆம் தேதி. அதே போல் போராட நட்சத்திரம், போராடம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு 7ஆம் தேதி, 19, 25, 28 இந்த நாட்கள் சுபகாரியமாக செய்யலாம். இந்த ராசி இருக்கிற அன்பர்கள் சந்திராஷ்டமங்கள் என்ன அப்படின்னா, தை மாதம் 10ஆம் தேதி இரவு 1:47 முதல் தை மாதம் 13ஆம் தேதி பகல் 1 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது.